வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்குங்களா? நல்லா இருக்கேன். தொப்புள் கொடி கூட அறுபடாத குழந்தை தேருமா தேராதா என்பது போக போக தெரியும் அப்படின்னு தவேக அரசு பற்றிய உங்களுடைய கடந்த விமர்சனத்தை பார்க்க முடிந்தது. எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு மாத கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது தவேக அரசு. புதிய ஆட்சி நிர்வாகத்திற்கு புதிதாக வந்திருக்கிறாங்க. எந்த துறையாக இருந்தாலும் புதுசாக போகிற பொழுது பயிற்சி பெறுவதற்குரிய ஒரு கால அவகாசம் கண்டிப்பாக எல்லோருக்கும் தேவை. எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஒரு அரசியல் கட்சிக்கு வர்ற ஒருத்தர் கூட அவர் கொஞ்சம் பழகி அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்டடி பண்ண முடியும். மாதிரி புதுசாக ஆட்சி வர பெரிய நிர்வாகம். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மாநிலத்தையே ஆட்சி நடத்துவது என்பது பல்வேறு துறைகள் இருக்கிறது, பல அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதிகாரிகள் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதில் பல பிரச்சனைகள் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கே ஒரு கால அவகாசம் எல்லாருக்கும் நிச்சயமாக தேவைப்படும். அந்த அடிப்படையில் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்று ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு கால அவகாசம் கோர முடியாது. அது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் வேகப்படுத்த வேண்டும். தவேகாவை ஆதரிக்கிறதுல இடதுசாரிகள் மத்தியில் இருவேறு அணிகளாக இருக்கிறாங்களா? இரண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்காங்களோ? இல்லை இல்லை இல்லை, இரு பிரிவாக இல்லை. இரு பிரிவாக இருந்தால் எப்படி ஆதரிக்க முடியும்? இதில் தவேகாவை ஆதரிப்பது என்பது ஒரு அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு. ஏன்னா கடந்த கால அனுபவம் நாடாளுமன்றத்திலையும் இருக்குது, சட்டமன்றத்திலையும் இருக்குது. பொதுவாக நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ ஒரு அறுதி பெரும்பான்மை பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் இருக்கிறதுல யார் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறாங்களோ அவர்களை அழைத்து ஆட்சி அமைக்க சொல்வது குடியரசுத் தலைவருடைய மரபு. சட்டமன்றத்தில் ஆளுநருடைய மரபு. ஏற்கனவே உங்களுக்கு 96 தெரியும், நாடாளுமன்றத்தில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் பாரதிய ஜனதா கட்சி தான் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இருக்கிறதுல அதிக இடம், அறுதி பெரும்பான்மை கிடையாது. ஆனால் குடியரசுத் தலைவர் திரு வாஜ்பாயை அழைத்து நீங்கள் ஆட்சி அமைக்கிறீர்களா என்று கேட்டபொழுது நாங்கள் அமைக்கிறோம் என்று அவர் சொன்னார். சரி, அப்படி அமைங்க என்று அமைத்தும் கொடுத்தார்கள். குறிப்பிட்ட நாளுக்குள் உங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்தார். குறிப்பிட்ட நாளில் பார்லிமெண்ட் கூடிச்சது, விவாதங்கள் நடந்தது. ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக வாஜ்பாய் அவர்கள் வாக்கெடுப்பே நடத்தாமல் என்னை யார் ஆட்சி அமைக்க சொன்னாரோ அவர்கிட்ட போய் நான் ராஜினாமா கடிதாசி கொடுத்துட்டு போகிறேன்னு போயிட்டார். அது மாதிரி சட்டசபை தேர்தல் முடிஞ்சு யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. 118 இடம் வேணும், கிடைக்கல. ஆனால் தவேகாவுக்கு ஒரு 108 இடம், ஆனால் உறுப்பினர் 107 தான். அப்போ இன்னொரு 11 இடம் அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறது உண்மைதான். அப்போ அவங்க போய் நாங்கள் ஆட்சி அமைக்கிறது எங்களை அலைங்க என்று கேட்குற பொழுது ஆளுநர் அதை ஒப்புக்கொள்ளாமல் நீ 118 பட்டியல் கொடுத்தா தான் நான் அனுமதிப்பேன் என்று அப்படி சொல்கிறது இதுவரையில் கேள்விப்படாத ஒரு மரபு. அமைக்க சொல்லிவிட்டு நீங்கள் இந்த தேதிக்குள்ளே 15 நாளுக்குள்ளே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது வேறு விஷயம். அதை நிரூபிக்க முடியாமல் போகிறது அவங்களுடைய பொறுப்பாக இருக்கும். ஆனால் அது பண்ணாமல் வேறொரு முறை கையாளப்பட்டது. என்ன முறை? ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அவருடைய மறைவிற்கு பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சரானார். அப்புறம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூடி அவரை பொறுப்புலேருந்து விலக சொன்னாங்க. அவர் விலகிட்டார். அப்போ சசிகலாவை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. சசிகலாவும் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாரு, எங்களை ஆட்சி அமைக்க அலைங்கன்னு. அப்போ கவர்னர் என்ன பண்ணார்? காலதாமதப்படுத்தினார். காலதாமதப்படுத்தி அவங்க மேலே இருந்த வழக்கை துரிதப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஆட்சி அமைக்க கோருகிற பொழுது கரூர் வழக்கு என்னாச்சு, அல்லது ஒரு வருமான வரி கட்டாமல் பாக்கி இருக்கிறது போனால் என்னாச்சுங்கிற அந்த வழக்கு தூச்சி தட்டி கலப்பப்படுகிறது. ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டது. ஊடகங்களில் வந்தால் செய்தானே சொல்லலாம், கற்பனையெல்லாம் சொல்லலை. அப்போ இந்த சூழலில் ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிற பேரால் பிஜேபி இங்கே ஆட்சி நடத்துறதுக்கு மேற்கொண்ட முயற்சியை தடுக்க வேண்டும் என்பதில் இடதுசாரி கட்சிகள் ஒருமித்த கருத்தோடு தான் அந்த முடிவை எடுத்து வெளியிலிருந்து ஆதரிப்பது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. தவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்தது சரி அப்படின்னு இடதுசாரிகள் நினைக்கிறாங்களா, இல்லை கொஞ்சம் யோசித்திருக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு மாத காலத்திற்கு பிறகு? இல்லை, ஆதரித்தது தான் சரி, மிக சரியான முடிவு அது. வெளியிலிருந்து இல்லை என்றால் அப்படி ஆதரிக்க இடதுசாரிகள் ஆதரிக்க வேண்டாம், நமக்கு என்ன அப்படின்ட்டு இருந்திருந்தால் நிச்சயமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது பிஜேபி ஆட்சி.
அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தமிழ்நாட்டில் அவங்க வந்து 27 இடத்துல போட்டி போட்டாங்க. தமாக 5 32 இடத்துல போட்டி போட்டாங்க. ஆனால் ஒரு இடம் தான் ஜெயிக்க முடிஞ்சது. பெரிய தோல்வி. ஆனால் அந்த தோல்வியை பற்றி கவலைப்படாமல் எப்படியாவது தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி ஏதோ ஒரு வகையில் ஆட்சி நடத்தணும் ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கு. தாவேக்கா அரசுடைய ஒரு மாத கால அரசின் போதாமைகளாக என்னென்ன பார்க்குறீங்க? அதாவது இப்போ வந்து முழுமையாக போதவில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி அவங்களுக்கு இன்னும் கால அவகாசம் கொடுக்கணும். இந்த 2-3 மாதம் போனால் தான் அவங்க பொதுவாக கற்றுக்கொள்ளவே முடியும். இல்லை, வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இல்லை, நிதிநிலை சரியில்லை, கடந்த கால திமுக அரசு மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். தாவேக்கா கடுமையாக விமர்சிப்பதோ அல்லது தாவேக்கா மேலே மற்றவர்கள் கடுமையாக விமர்சிப்பதோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் அதை விட்டுட்டு முந்தைய ஆட்சியில் அதை பற்றியே நீங்கள் குறை பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த பயனும் ஏற்படலை. ஜனங்களுக்கு நல்லது நடக்கணும், அவ்வளோதான். மக்களுக்கு நல்லது நடக்கணும். நீங்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறீங்க. இப்போ அதை நிறைவேற்றுறதுக்கு நிதி இல்லைன்றதுனால தான் வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. அது ஏற்கனவே தான் தெரியுமே. நிதி தமிழ்நாடு சர்க்கார் கடன்லாம் இருக்குங்கிறது பகிரங்கமான விஷயம். அது ஒன்றும் பெரிய ரகசியமே கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் எந்த ஒரு ஆட்சியும் அந்த ஆட்சியை விட்டு போகிற பொழுது நிதியை சேமித்து வச்சுட்டு எந்த ஆட்சியும் போகலை. அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சி முடிகிற பொழுது 5 கோடி ரூபாய் கடன் இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதுக்கு பிறகு இவங்க கடன் வாங்குகிறாங்க. இப்போ அந்த கடன் இருக்குது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கும் தெரியும், அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். பொதுமக்களுக்கு தெரியுதோ தெரியல, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். அது ஒன்றும் பெரிய ரகசியமே கிடையாது. அந்த ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாக்குறுதிகளை கொடுக்குறோம். இப்போ வந்து இப்போ பணம் இல்லை அப்படின்னு அதிலிருந்து நழுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதை மக்கள் ஏற்க மாட்டாங்க. எல்லாம் திமுக அரசுடைய நிர்வாக சீர்கேடு தான் காரணம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், போதை கலாச்சாரத்தை அவங்க ஊக்குவிச்சிட்டாங்க. மின்வெட்டு பிரச்சனைக்கு திமுக அரசு தான் காரணம். வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாததுக்கு திமுக அரசு தான் காரணம். நிதிநிலை சரியா இல்லை அப்படின்னு அனைத்தையுமே திமுக மீதான விமர்சனங்களாக தாவேக்கா முன்வைக்கிறது. அவங்க வேணான்ட்டு தான் உங்களை எடுத்துட்டாங்களா, தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல. நீங்கள் சொல்கிற விமர்சனம் சரியாக தப்பாங்கிறது வேறு. அவங்க வேணான்ட்டாங்க. திமுக ஆட்சியில் இருந்தது 5 வருஷம், அவங்கள வேணான்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்தது, அவங்களையும் வேணான்ட்டாங்க. புதுசாக ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்த ஆட்சியை பழசையே ஒரு 5 வருஷத்துக்கு பேசிகிட்டு இருக்க போகிறாங்களா? அப்படி பேசிகிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா? அது முடிந்து போன விஷயம். அது இருந்ததுன்னா தவறுகள் இருந்ததுன்னா முறைகள் இருந்து நடவடிக்கை எடுங்க. அதிகாரம் கையில் இருக்குது, நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இதை சொல்லியே நம்ம காலங்கெடுத்திட்டு போகிறதுனால பொதுமக்களுக்கு எந்த பயனும் ஏற்படாது. இப்போ விவசாய கடன் தள்ளுபடியில் திருப்தி இல்லை, திருப்தி இல்லை, போராட்டம் நடத்துறீங்க. ஆமாம். தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அதிருப்தி இருக்குது, அதை நீங்கள் கண்டனமாக தெரிவிக்கிறீங்க. கடந்த திமுக அரசோடு விமர்சனங்கள் இருந்தாலும் தொடர்ந்து பயணித்த மாதிரி இந்த தாவேக்கா அரசோடும் விமர்சனங்கள் இருந்தாலும் இடதுசாரிகள் தொடர்ந்து பயணிப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? பயணம் பண்ணுறது, பயணம் பண்ணாமல் இருக்கிறது என்பதை எங்கள் கட்சி தான் முடிவு செய்யும். நான் தனியாக முடிவுலாம் எடுக்க முடியாது. நான் தான் சொல்கிறேன்னா, பிரச்சனையின் அடிப்படையில் தான். மக்கள் விரோத கொள்கைகளை ஒரு அரசாங்கம் பின்பற்றுமானால், எந்த அரசாங்கம் பின்பற்றினாலும் இடதுசாரிகள் எப்பொழுதுமே ஆதரிச்சதில்லை. திமுகவோட தோழமை கட்சியாக தான் இருந்தோம், 10 வருஷம் இருந்திருக்கிறோம். ஆனால் கடந்த ஆட்சியில் வேலை நேரம் 8 மணி 12 மணி என்று மாற்றப்பட்ட பொழுது கடுமையாக எதிர்த்தோம் என்பது உங்களுக்கே தெரியும். ஒரே நாளில் முதலமைச்சர் அதை திரும்ப பெற்றதும் உங்கள் எல்லோருக்கும் நினைவு இருக்கும். அதனால் தோழமை கட்சி அப்படிங்கிறதுனால அமைதியாக இல்லை, எந்த பிரச்சனையிலையும் அமைதியாக இருந்ததில்லை. அங்கே மேலே வேணால் பழி சொல்லலாமே தவிர, திமுக அவங்க தொடர்ந்து ஆதரித்தா பழி சொல்லலாமே தவிர, தவறு என்று வந்த அனைத்து விஷயங்களிலும் இடதுசாரி கட்சிகள் எதிர்த்திருக்கின்றன, போராடி இருக்கின்றன. சாம்சங் போராட்டம், மற்றது இப்படி பலது உதாரணங்கள் சொல்லலாம். போராடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த அரசு புதுசாக நாங்கள் திரும்ப பார்க்குறது ஒரு புது அரசாங்கமாக வந்திருக்குது. இவங்களுக்கு போதுமான அளவுக்கு பயிற்சி இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை. அது அவங்களை இழிவுபடுத்துவதில்லை. தொடக்கப்பள்ளியில் தொடக்க கல்வியில் முதல் வகுப்பில் சேர்ந்துருக்கிறாங்க. முதல் வகுப்பில் சேர்ந்துருக்கவங்கள்ட்ட 5ஆம் வகுப்பு மாணவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்புறம் என்னன்னு தெரியும், அப்புறம் பார்த்துக்கலாம். கட்சிக்கு கொள்கையே இல்லைங்கிறது உங்களுடைய காட்டமான விமர்சனமாக இருந்தது. இல்லை, அது ஒரு இதில் நான் ப்ரெஸ் மீட்டே சந்திக்கலைன்னு சொல்லிட்டேன். அந்த நிகழ்ச்சி எடுக்க வந்தாங்க ஒரு 4 பேர் வந்து நின்றுட்டு இல்லை ஏதாவது சொல்லுங்கள். என்கிட்ட சொல்கிறது ஒன்று, நீங்கள் எதுவும் கேட்குறேன். எடுத்தோடனே அந்த கொள்கையை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, அந்த கொள்கையில் உங்களுக்கு உடன்பாடு அப்படின்னோன்னா கொஞ்சம் எமோஷனாக அப்படி ஒரு இதை சொல்லிட்டேன், அவ்வளோதான். திமுக கூட்டணியிலிருந்து விலகி வந்த பிறகு இடதுசாரிகள் ரொம்ப கடுமையாக திமுகவை விமர்சிக்கிற மாதிரி தெரியுது. இல்லையே, நாங்கள் ஒன்றும் அப்படி விமர்சிக்கலையே. நாங்கள் ஒன்றும் பெரிய விலகியும் இல்லையே. திமுக எங்களுக்கு வந்து பகை கட்சியும் இல்லை. எங்களுக்கு அரசியல் ரீதியாக பகையாக இருக்கிற
ஒரு கட்சி அப்படின்னா இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி தான். அது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும், பிஜேபி தான். மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு பகை கட்சி கிடையாது. திமுகவோட நாங்கள் பகையும் முரண்பட்டு அப்படிலாம் ஒன்றும் வெளியெல்லாம் வந்துடல. இன்றைய தமிழ்நாட்டு அரசினுடைய தேவை தாவேகாவை ஆதரிக்க வேண்டிய ஒரு அரசியல் நிர்பந்தம், ஒரு அரசியல் நெருக்கடி இருக்குது. அதனால ஆதரிக்கிறோம் அவ்வளவுதான். இல்லை, இன்றைய அரசியல் நெருக்கடிக்கான உறவு மாதிரி தெரியல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். தவேகாவோடு தொடர்ந்து பயணிக்கலாங்கிற அந்த ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக அந்த வார்த்தைகள் தெரியும். எங்கள் கட்சி எந்த இடத்துலையும் அந்த மாதிரி தீர்மானம் போடல. எங்கள் மாநில செயலர் எந்த இடத்துலையும் அந்த மாதிரியான கருத்துக்களையும் சொல்லலை. இல்லை, இந்திய கம்யூனிஸ்டுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கூட அந்த நிலைப்பாட்டில் வேறுபாடு இல்லை. வேறுபாடு ஒன்றும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய தீர்மானம் தெளிவான தீர்மானம். எண்ணத்துக்காக ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு பேட்டி அந்த முத நாள் 8ஆம் தேதி, மே 8ஆம் தேதி அந்த பேட்டியை பத்திரிகையாளர் சந்திக்கிற பொழுது சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், சிபிஐ மாநில செயலாளர் வீரர் 2 பேரும் சேர்ந்து கூட்டாக தான் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ திமுகவோட எங்களுக்கு ஒன்றும் பகை கிடையாது. இன்றைய தேவைக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுத்து நிறுத்த நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படி தான் சொன்னாங்க. அந்த நிலை தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், முக்கியமான காரணம், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசை அமைச்சிடக்கூடாதுங்கிறது. அப்படிங்க இதில் எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறதும் அவங்க சொன்னதில் இன்னொரு காரணம். எங்கள் கட்சியில் அந்த மாதிரி யாரும் சொல்லலை, நானும் சொல்லலை, எங்கள்கிட்ட யாரும் அந்த மாதிரி பேசவும் இல்லை. சிபிஐ எதிர்காலத்தில் அதிமுக திமுக சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது காலம்தான் தீர்மானிக்கும். அதெல்லாம் சேர முடியுமா சேர முடியாதங்கிறத கலைஞர் இருக்கிற பொழுதே சொன்னார். எப்படி இடதுசாரி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்களோ அது மாதிரி திராவிட கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படலாம்னு ஒரு கருத்தை சொன்னார். கலைஞர் இருக்கிற பொழுது, ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிற பொழுது அப்படி ஒரு கருத்தை சொன்னார். ஆனால் அந்த கருத்து இதாகலை. எம்ஜிஆர் இருக்கிற பொழுது, மொராஜி தலைமையில் ஒரு ஆட்சி நடந்த பொழுது அதிமுகவையும் திமுக இணைப்பதற்கான ஒரு முயற்சி கூட பேச்சுவார்த்தையே நடந்து அதுவும் வெற்றி பெறலை. இப்போ இதெல்லாம் அரசு புரசலாக அப்படியான அந்த சூழலில் அப்படியான கருத்துக்கள்லாம் அப்படி வருது. காலம் தீர்மானிக்கட்டும். அதெல்லாம் தவேகாவை தோற்கடிப்பதற்கு இவங்க இருவரும் சேர வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்லாம் பேசுகிறாங்களே. அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஏற்கனவே திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து பின்பற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாஜகவுடனான கூட்டணிக்கான வாய்ப்பும் திமுகவுக்கு இருக்கு அப்படின்னும் பேசுறாங்க. அப்படி நான் கருதலை. நிச்சயமாக அந்த தவறை மேற்கொள்ள மாட்டார்கள். காங்கிரஸ் எதிர்ப்பையும் பாஜக எதிர்ப்பையும் ஒரே நேரத்தில் தேசிய அரசியல கை கொள்ள முடியுமா? திமுக நிச்சயமாக அப்படி மேற்கொள்ள மாட்டாங்கன்னு நான் கருதுறேன். நீங்கள் அப்படி ஒரு செய்திகளை சொல்கிறீங்க. திமுக அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மிகப்பெரிய பிழையை நிச்சயமாக திமுக மேற்கொள்ளாது அப்படின்னு நான் கருதுறேன். காங்கிரஸ்லேருந்து ரொம்ப தூரம் விலகி வந்திருக்கிறாங்களே. காங்கிரஸ் அவங்க ஒரு அவசரமாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு போனதுனால ஒரு கோபத்தில் அந்த நடந்த கூட்டத்தில் போய் இந்தியா கூட்டணி டெல்லியில் கூடின கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்கலன்னு அறிவிச்சிட்டாங்க. பிறகு சிதம்பரம் அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடியே திமுக என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிற காங்கிரஸ் கட்சியை பற்றி திமுக மட்டுமல்ல, அந்த கூட்டத்திலேயே இடதுசாரி கட்சி தலைவர்கள், மற்ற சமாஜ்வாதி கட்சி எல்லோருமே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தலைமை தாங்கிற கட்சி இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்வது சரியல்ல என்று விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அது குறித்து ராகுல் காந்தியும் மறுபடி வெளியில் சொல்கிற பொழுது சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம், ஒன்றாக செயல்படலாம்னு சொல்லியிருக்கிறார். இந்தியா கூட்டணியில் திமுக தொடர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறீங்க? இருக்கணும், வாய்ப்பு வரும் என்று நான் கருதுகிறேன். இப்போ நாடாளுமன்ற தேர்தல்னு வந்ததுன்னா அந்த நேரத்தில் அந்த விவாதம் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு உதவி செய்யும் என்று கருதுகிறேன். பாஜக எதிர்ப்பில் தவேகா திமுக அளவுக்கு வீரியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? செயல்பாட்டை பொறுத்து தான் பார்க்கணும். இருப்பார்களா இருக்க மாட்டார்கள்ங்கிறத பார்க்கணும். சண்டை போடணுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ கொள்கை ரீதியாக அதுக்கு வரும், அதே நேரத்தில் தேவையில்லாமல் பகச்சிகளைங்கிறது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அரசியல் ரீதியான நெருக்கத்தை காங்கிரஸோடும் நிர்வாக ரீதியான இணக்கத்தை பாஜகவோடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க உடன்பட்டாங்கன்னா நல்லது தான். பிஜேபி அதுக்கு உடன்படுவாங்களா? தாவேகா நினைக்கிற மாதிரி பிஜேபி உடன்படுவாங்களா? இப்போ தேசிய கல்விக் கொள்கை அதை கட்டாயமாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. திணிக்கிறதுக்கான சகல முயற்சிகளும் தொடர்ந்து மேற்கொள்கிறாங்க. ஏற்கனவே இருந்த திமுக அரசு அதை ஏற்கலை. இப்போ இருக்கிற அரசாங்கமும் அதை நாங்கள் ஏற்கலைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஏற்கலைன்னா நிதி கொடுப்பாங்களா அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. அதனால் இவங்க நினைக்கிற மாதிரி
இணக்கமாக ஒன்றிய அரசாங்கத்தோட மாநில அரசாங்கம் இணக்கமாக இருக்கணும், ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்கிற இணக்கத்தை அவங்க இணக்கங்கிறத அவங்க எப்படி பின்பற்றுறாங்க, பிஜேபி எப்படி பின்பற்றுறாங்க அப்படின்னா, நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும், அதுதான் அவங்களுடைய இணக்கம். நம்ம நினைக்கிறது மாதிரி உங்கள் கொள்கை பாட்டுக்கு வச்சுங்க, எங்கள் கொள்கை வச்சுங்க, மற்றபடி மாநில உரிமைகளை நீங்கள் தலையிடாதீங்க என்று சொல்வதை கேட்கக்கூடிய அரசாங்கமாக பிஜேபி இருக்காது என்பது என்னுடைய அபிப்பிராயம், கடந்த கால அனுபவமாக தான். ஏன்னா கடந்த காலத்தில் நீங்களும் கடுமையாக பாஜக எதிர்ப்பை வீரியமாக வச்சிங்க, இங்கே கூட்டணிக்கு தலைமையேற்ற திமுகவும் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக நின்னாங்க. உங்கள் அளவுக்கோ இல்லை கடந்த காலத்தில் திமுக வச்ச அளவுக்கோ பாஜக எதிர்ப்பை தாவேகா முன்வைக்காத பட்சத்தில் இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவங்க எந்த முறையில் பிஜேபியை அவங்க அணுகிறாங்க, அவங்க நினைக்கிற மாதிரி ஒன்றிய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்க உறவு இருக்கும் அப்படின்னா ரைட்டு தான், அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஆனால் இருக்குமா அப்படின்னா அனுபவம் இருக்காது அப்படிங்கிறது தான். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் என்ன பார்க்க, கொள்கை முரண்பாடு தான். மற்றபடி அரசு என்கிற மாதிரில ஒன்றிய அரசு, இது மாநில அரசு. ஆனால் அவங்க என்ன அணுகுமுறையை மேற்கொண்டாங்க, இந்த அரசே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லா வகையில் எவ்வளோ அதிகபட்ச இடையூறு பண்ண முடியுமோ பண்ணாங்க. இப்போ இயற்கை பேரிடருங்கிறது அது என்ன, ஒரு தனிப்பட்ட நபருடைய விருப்பமா, அது பிரதமர் விருப்பம் அல்லது முதலமைச்சர் விருப்பமா? இயற்கை பேரிடர் இயற்கையாக வரக்கூடிய பாதிப்பு. அதிமுக கால அரசு காலத்துலேயும் அந்த நிதி வரல. இப்போ திமுக ஆட்சியத்தில் மிக மோசமாக வரல. ஆனால் இயற்கை பேரிடர் நிதினு ஒரு பெரும் நிதி குவிஞ்சு கிடக்குது அங்கே, அதுக்கு தலைவரே பிரதமர் தான். இப்போ இந்த தாவேகா இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் அந்த புயல் மழை வெள்ள காலத்தில் இயற்கை சீற்றம் ஏற்படாதுன்னு ஏதாச்சும் தடுத்துட முடியுமா? வரலன்னா நல்லது. வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ காவேரி தண்ணி வரல, அங்கே தண்ணி இல்லை, ஆகவே தண்ணி கொடுக்கல, தண்ணி கட்டுவோன்னு காங்கிரஸ் அது வரல. இப்போ தண்ணி வரலன்னா இப்போ குருவி சாகுபடி கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏக்கரில் குருவி சாகுபடி கிடையாது, நஷ்டம் தானே இது. சரி, இது நஷ்டத்தோடு மட்டும் இல்லை, சம்பா ஒருபோக சாகுபடியாவது பண்ண முடியுமாங்கிற கேள்விக்குறி ஆயிடுச்சு இப்போது. அப்போ இந்த மாதிரி வருகிற பொழுது அது இயற்கை பேரிடர் பாதிப்பு தானே. அப்போ அந்த பாதிப்பிலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்கிற கேள்விக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? அப்போ மாநில அரசு என்ன மாதிரியான அணுகுமுறையை மேற்கொள்ள இருக்குது, அவங்க என்ன அணுகுமுறை மேற்கொள்ள இருக்கிறாங்க, அப்போ தான் பார்க்கணும் இந்த விஷயத்தை. கொள்கை முரண்பாட்டிலையும் உறுதியாக நின்று நிர்வாக ரீதியான இணக்கத்திலையும் எந்த பிரச்சனையும் வராமல் ரெண்டையும் பேலன்ஸாக அணுக முடியுமா? அப்படி பண்ணுறது ரொம்ப சிரமம். அதாவது மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தால் ஒழிய நிதி வராது. பிஜேபியோட ஒன்றிய அரசாங்கத்தோடு இணக்கமாக போகவே முடியாதுங்கிறது தான் அனுபவம். நம்ம தனிப்பட்ட முறையில் பகை கிடையாது. பிஜேபியை பொறுத்த மட்டும், அவங்க ஆட்சியை பொறுத்த மட்டும், நாங்கள் சொல்வதை மாநிலங்கள் கேட்க வேண்டும். கேட்டால் நாங்கள் உதவி பண்ணுவோம். இப்போ உதாரணமாக இப்போ மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டத்தை நிர்மூலமாக்கிட்டாங்க. அதை நிர்மூலமாக்கி அதுக்கு என்னமோ வேறு ஒரு பேரை வச்சு அதுக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிதியை 60-40ன்னுட்டாங்க. 60% ஒன்றிய அரசு, 40% மாநில அரசு அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த மொத்த நிதி ஒதுக்கீடு பண்ணுற பொழுது தமிழ்நாட்டுக்கு குறைவாக தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு பல மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இந்த நிதியை மாநில அரசு எப்படி கேட்டு புறப்போகுது? விவசாய தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அரசு எந்த சார்பு நிலை எடுக்க போகுது? விவசாய தொழிலாளர் பக்கமாக நிற்க போகிறதா, அல்லது நீங்கள் கொடுத்ததை வாங்கிறோன்ட்டு நிற்க போகுது? இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை வரும்போது தான் அந்த உறவு என்னன்னு தெரிய வரும். வெள்ளை அறிக்கையிலேயே குஜராத் மாடல் அப்படின்னு புகழ்ந்து பேசின வரிகள் பார்த்தோம். கோவில் நிதியை வேறு காரியங்களுக்கு பயன்படுத்த போவதில்லைங்கிற முடிவை கொள்கை ரீதியாக தவிர்க்க அரசு எடுத்திருக்கிறது. இதெல்லாம் பாஜகவுக்கு இணக்கமான விஷயங்கள்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்காங்களே. ஒரு ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, அந்த ஊரில் ஒரு பெரிய கோயில் இருக்குது, நிறைய நிதி இருக்குது, அதை எடுத்து பள்ளிக்கூடம் கட்டினா என்ன தப்பா? பள்ளிக்கூடங்கிறது ஒரு பொது தானே, கல்வி தானே, அதுவும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது தானே. அது ஒன்றும் தனியாட்டு எடுத்து கொடுக்கல, 1000 கோடி எடுத்து தனியாட்டு கொடுக்கல. அது மாதிரி செய்தால் என்ன தவறா? இப்போ அந்த மாதிரி இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா அது எதுக்கு? அது கோவிலுக்கு மட்டும் செயல்படுத்துங்க, கோவில் காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கோவிலுக்குரிய பூஜைகள் நிற்கணும்னு யாரும் சொல்லலை. கோவிலுடைய வருமானத்தை யாரும் தடுக்க முடியாது. அது பொதுமக்களாக கொடுக்குற காணிக்கை, அந்த காணிக்கை வருது, அந்த காணிக்கை குமிஞ்சு கிடக்குது. ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு, பள்ளிக்கூடம் போன்ற காரியங்களுக்கு பயன்படுத்துவதில் என்ன தவறு? ஏன் பயன்படுத்தக்கூடாது? கடந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க, இப்போயும் அது பயன்படுத்தக்கூடாது. கல்விக்கு, மற்றதெல்லாம் விடுங்க, மற்ற எதுக்கும் வேண்டாம், கல்விக்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது? அதை கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன? பிஜேபியை பொறுத்த மட்டும் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுங்கிறாங்க.
அந்த துறையை எடுத்துடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சி காலத்திலிருந்து இந்து சமய நலத்துறை செயல்பட்டு வருது. அது செயல்பட்டு வருவதனால எந்த பாதிப்பும் கிடையாது. அது மேலும் பலப்படுத்தப்படணும். அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் சரி பண்ணுமே தவிர அது கூடாது என்று பிஜேபி சொல்வதை நம்மளால் ஏற்கவும் முடியாது. தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஈக்குலிபிரியம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா தாவேகாவுக்கு பிறகு? என்ன மாதிரி இருக்குது? அதிமுகவிலிருந்து சாராசாரையாக அங்கே போய் சேர்றாங்க. அதாவது இது ஒரு இது ஒன்றும் இன்னும் புதுசாக இன்றைக்கி ஒன்றும் புதுசு கிடையாது. இது நீங்கள் தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி ஒரு தேர்தல் நடந்து ஒரு கட்சி ஜெயிச்சுன்னா அப்படி படப்படையாக திரண்டு போகிறது மாதிரி போவாங்க. அப்புறம் திரும்ப அங்கேருந்து வருவாங்க. திமுகவிலேருந்து அதிமுகவுக்கு சராசரியாக போனாங்க. அப்படி போனவங்க பல பேர் திரும்ப அதிமுகவுக்கு வந்தாங்க. வந்து பல பொறுப்புகளில் இப்போ கூட இருக்கிறாங்க. இது எப்படின்னா அது ரொம்ப ஒரு சாதாரண முறையில் சொன்னோம்னா ஆற்று கரை இருக்குன்னா படுகை இருக்கும். அங்கங்கே இந்த பக்கம் ஒரு படுகை இருக்கும், அந்த பக்கம் ஒரு படுகை இருக்கும். மாடுகள் இங்கே மேய்ஞ்சிகிட்டு இருக்கும், ஒரு படுகையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்க்குறது அந்த பக்கத்து படுகை வந்து ரொம்ப பசுமையாக தெரியும். மாடு பூரா அங்கே ஓடும். அங்கே ரொம்ப நிறையா புல் இருக்குது, நிறையா இருக்குது, ரொம்ப பசுமையாக இருக்குது. அங்கே போய் மயிலான்ட்டு அங்கே ஓடும். அங்கே போய் பார்த்தா இங்கே மேய்ஞ்ச இடத்த விட மோசமாக இருக்கும். ஐயோ ஏமாந்துட்டோமேனா அப்போ நாங்கள் கொஞ்சம் அப்புறம் திருப்பி இங்கே ஓடியாரோம். இது மாதிரி தான். தாவேகாவுடைய கொள்கைகளால் ஈர்த்து போகிறாங்களா, அரசியல் அதிகாரத்துக்காக நகர்றாங்களா இவ்வளோ பேர்? அங்கே போனால் பலன் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. என்ன பெரிய கொள்கை? எளியவர்கள் பதவிக்கு வந்திருக்காங்க, எளியவர்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்கன்னு தானே. எளியவர்கள் 67 அண்ணா எளியவர்கள் சாதாரண எளியவர்கள் தான் நிறுத்தினார். ரொம்ப ரொம்ப சாதாரணமானவங்கள, காசு வசதி பணமே இல்லாதவங்கள அப்படி தான் நிறுத்தினார். எளியவர்கள் தான் வந்தாங்க. அது மாதிரி இங்கேயும் வந்திருக்கிறாங்க, எளியவர்கள் வந்திருக்கிறாங்க, மகிழ்ச்சி தான். அதுவே என்ன நிரந்தரமாயிடுமா என்ன? போப்போம் காலப்போக்கில். 10 வருஷம் 15 வருஷம் தாவேகா தான் ஆட்சி பொறுப்பில் இருக்குங்கிறதா அந்த கட்சிக்காரங்களின் நம்பிக்கை. அது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது தான். நிரந்தர முதலமைச்சர்னு யாரை சொல்லலை. இது எல்லாரும் அந்தந்த கட்சிக்காரங்க ஒரு மகிழ்ச்சியாக சொல்கிறது. அதை நாங்கள் தான் நிரந்தர முதலமைச்சர், நாங்கள் தான் நிரந்தரமாக ஆட்சி நடத்துவோம். அப்படி நிரந்தரம்னா இப்போ அங்கே ஜனநாயகம் என்னாச்சு? ஜனநாயகம் தானே தீர்மானிக்குது. ஒரு பாரம்பரியமிக்க கட்சியான திராவிட கட்சிகளை வேண்டாம் அப்படின்ட்டு எது தேர்ந்தெடுத்தது? ஜனநாயகம் தான். தேர்தல் ஜனநாயகம் தானே. அந்த ஜனநாயகத்தின் மூலமாக வந்தனங்க நாங்கள் தான் நிரந்தரம் அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும்? செயல்பாட்டை பொறுத்து இருக்குது. இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குது, பெண்களின் ஆதரவு இருக்குது, மாற்றத்தை விரும்புகிறவர்களின் ஆதரவு இருக்குது, திமுக அதிமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க ஆதரவு இருக்குது. இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. நம்பிக்கையெல்லாம் சரிதான். ஆதரித்தாங்க, ஓட் போட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. நல்ல ஆட்சியை நடத்தட்டும், சிறப்பான ஆட்சியை நடத்தட்டும், மக்களுக்கு நல்லதை செய்யட்டும், இளைஞர்களுக்கு நல்லதை செய்யட்டும், வேலையின்மையை போக்கட்டும், எல்லோருக்கும் இலவச கல்வி, எல்லோருக்கும் இலவச மருத்துவம், எல்லோருக்கும் வீடு, எல்லோருக்கும் ஒரு கௌரவமான வாழ்க்கை. அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் கௌரவமான வாழ்க்கை வேண்டுங்கிறதான அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அது மாதிரி அதை கொள்கை பூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லாம் செஞ்சாங்கன்னா நிரந்தரமாக ஆட்சி நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செய்ய போகிறத பொறுத்தானங்க இருக்குது, செயல்பாட்டை பொறுத்தானே இருக்குது. செயல்பாடே இல்லாமல் நாங்கள் தான் நிரந்தரம் என்று யாரும் அப்படி உரிமை கோர முடியாது. மக்கள் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். புதிதாக அண்ணாமலையும் தனி கட்சி தொடங்க போவதாக அறிவித்திருக்கிறார் விரைவில். ஏதோ பல்வேறு பொறுப்புகளை அரசியல் தலைவர்களை மந்திரிகளை அவங்கவுங்க வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்னா அதை அவங்க பேர்லேயே வச்சுக்க முடியாது. வச்சுக்கிட்டா சட்டப்படி மாட்டிக்குவாங்க. அதனால் பினாமிகளை உருவாக்கிக்குவாங்க, சொத்துக்களுக்கு பினாமிகளை உருவாக்கிக்குவாங்க. இப்போ அரசியலையும் பினாமிகளை உருவாக்கலான்னு வந்திருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இல்லை, யாருடைய பினாமின் உங்களுக்கே தெரியுமே. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ராஜினாமா பண்ணுறவர் ராஜினாமா கடிதம் எழுதி அனுப்பிச்சா போகிறோம். இப்போ யாரும் அப்படி கூட செய்கிறது கிடையாது. ஆனால் முறை அதுதான். ஒரு கட்சியில் நீண்ட காலமாக இருந்தவர்கள் அந்த கட்சியிலேருந்து விலகிறேன்னா முறையாக அந்த கட்சி தலைவருக்கோ அல்ல பொதுச்செயலாளரோ ராஜினாமா கடிதாசத்தை நேரில் கொடுத்தா நான் விளைகிறேன் அப்படின்னு சொல்லி விளைக்கலாம். ஆனால் இப்போ அது மாதிரிலாம் யாரும் பின்பற்றுறதில்லை. பத்திரிகையில் அறிக்கை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அண்ணாமலை 2 நாள் டெல்லியிலே போயிருந்து அவங்க கட்சி தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாரையும் சந்தித்து பேசி நான் விளைகிறேன், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க, ஆலோசனை வழங்குங்கன்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து கட்சி தொடங்குறாரு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னு நம்மளால் தெரியும். போய் சேர்ந்தவங்களும் யார் போய் சேர்ந்துருக்காங்கன்னு தெரியும். அண்ணாமலை கட்சி ஒரு அமைப்பை இன்னும் கட்சி தொடங்கலாம், அமைப்பை தொடங்கியிருக்கிறாரு. அந்த அமைப்பில் யார் போய் படபடையாக திரண்டு அதில் சேர்ந்துருக்கிறாங்கிறதும் அது தெரியும்.
ஒரு பினாமி, அவ்வளவுதான். பாஜக செயல்பாடுகள் மீது அதிருப்தி அடைந்தவர்கள் திரு அண்ணாமலை பக்கம் போயிருக்கு. அதாவது பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாதுங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு வருது ஒவ்வொரு தேர்தலையும். அதுவும் இந்த தேர்தல் கடுமையான முயற்சி எடுத்தாங்க. கடுமையான முயற்சி எடுத்து வலுக்கட்டாயமான கூட்டணியெல்லாம் உருவாக்கினாங்க. பலம் பொருந்திய கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஜெயிக்கலை. அணி ஜெயிக்கலை. அணி ஜெயிக்காதோட அவங்க போட்டி போட்டு 32 சின்னங்களில் ஒன்று தான் ஜெயித்தாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகன்னு பேர் சொல்லி தமிழ்நாட்டில் காண விட முடியாது, வேற ஒரு பேரில், வேற ஒரு தலைவர் பேரில் தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவை பெறலாமா அப்படின்னு அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க அண்ணாமலையை பயன்படுத்துகிறாங்க, அவ்வளவுதான். அதிமுக திமுகவை பார்க்குற மாதிரி தான் நான் பாஜகவையும் பார்ப்பேன்னு தானே அவர் சொல்கிறாரு திரு அண்ணாமலை. அவர் சொல்லுவார், அதில் என்ன இருக்குது. அப்போ ஆர்எஸ்எஸ்ஸை கேட்டால் நாங்கள் நிர்வாகத்தில் தலையிடவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பாஜக கேட்டால் எங்களுக்கு அவர்கள் ஆலோசனை கேட்டு நாங்கள் ஆட்சி நடத்தவில்லைன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் உண்மைதானா அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும். பாஜகவோட இன்னொரு பி டீம் தான் திரு அண்ணாமலைன்றீங்க. பி டீமே இல்லை, பினாமி. பாஜகவால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஏற்கனவே உங்களுக்கு பல அமைப்புகள் இருக்குது, ஏராளமான அமைப்புகள் வச்சுருக்காங்க பிஜேபி. எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத அமைப்புகள் பாஜகவுக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் இது புதுசாக ஒரு புது அமைப்பு, அவ்வளோதான். கழகங்களுடைய எதிர்காலம், அதிமுகவுடைய அரசியல் எதிர்காலம் தமிழ்நாட்டில் பொதுவாக திராவிட இயக்கம் தமிழ்நாட்டிற்கு தேவை, நாட்டிற்கே தேவை. ஒவ்வொரு பிரச்சனையில் தடம் முரளுவதாலோ அல்லது ஒரு தலைவர் சிறு பிழைகள் செய்வதாலேயோ திராவிட இயக்க கொள்கை அழிஞ்சு போச்சு அப்படின்னு கிடையாது. திராவிட இயக்க கொள்கையினால் பல்வேறு நல்ல பயன்களை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீடு எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு யார் காரணம்? திராவிட இயக்கம் இல்லைங்கிறது நீங்கள் மறுத்திட முடியுமா? அது ஜெயலலிதாவாக இருக்கலாம், அது கலைஞராக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், தந்தை பெரியாராக இருக்கலாம், அது திராவிட இயக்கம் தானே. அந்த மாதிரி திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் ஆற்றிருக்கிற பணி மகத்தான பணி. திராவிட இயக்கத்தை அவளை எளிதாக அழித்து விட முடியாது. திராவிட இயக்கமே தமிழ்நாட்டில் இனிமேல் இருக்காது, அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாத்து, முடிவுரை எளிதாகிவிட்டது என்று சொல்வதெல்லாம் அரசியல் அறியாதவர்கள் கூறுகிற கருத்து. திராவிட இயக்க தலைவர்களை தான் கொள்கை தலைவர்களாக தாவேகா வச்சிருக்கு. திராவிட இயக்கங்கள் பின்பற்றின மதச்சார்பின்மையை தாவேகா பின்பற்றுகிறது. திமுகவோடு இருந்த கட்சிகள் எல்லாரும் தாவேகாவோடு கூட்டணியில் இருக்கிறார்கள். திமுகவுக்கான தேவை இங்கே என்ன வந்திருக்கு, அதிமுகவுக்கான தேவை என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜனசங்கத்தை கலைத்து ஜனதா கட்சியோடு இணைத்து பிறகு ஜனதா கட்சியிலிருந்து ஜனதா கட்சி உடைந்து வந்த பொழுது ஜனசங்கம் என்பது பாரதிய ஜனதா கட்சி என்று உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும். அந்த ஜனதா கட்சி என்று உருவாக்கப்பட்ட கொள்கை என்ன கொள்கை சொல்லப்பட்டது அப்படின்னா, காந்திய சோசலிசம் என்று சொல்லப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை காந்திய சோசலிசம் என்று சொல்லப்பட்டது. காந்திய சோசலிசம் என்று சொன்ன கட்சி இன்றைக்கு காந்தி பெயரையே கூடாது என்கிறது. அதாவது இன்னொரு கட்சியை கொள்கையைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக ஒரு கொள்கையை உருவாக்குங்க, அந்த சொந்த கொள்கையின் மூலமாக மக்களுக்கு நல்லதை செய்யுங்க. ஏன் நீங்கள் இன்னொருத்தரை காப்பி அடிக்கிறீங்க? யாரையும் காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொந்தமாக ஒரு கொள்கையை உருவாக்கி அந்த சொந்த கொள்கையை அமல்படுத்துவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ளும். திராவிட இயக்கம் திராவிட கட்சி வரிசையில் தாவேகாவை பொருத்த முடியாதா? இது ஒரு கட்சி, இது ஒரு தனி கட்சி. அவங்க தந்தை பெரியார் படத்தை போட்டுக்கிறாங்க. நாங்கள் அண்ணா வழியை தான் செயல்படுறோம், படட்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் தவறும் இல்லை, நல்லது தான். தந்தை பெரியாருடைய கொள்கையை அல்லது அண்ணாவுடைய கொள்கையை பின்பற்றி அதை ஏற்று அதை செயல்படுத்தினால் தமிழ்நாட்டுக்கு நல்லது தான். காங்கிரஸ், விசிகா, இடதுசாரிகள், ஐயுஎம் எல்லாம் திமுக கூட்டணியிலிருந்து போய் தாவேகாவில் இணைந்த பிறகு அவங்களுக்கு ஒரு மதச்சார்பின்மை தன்மை கிடைத்திருச்சு. திமுக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தாவேகா செய்யும், அதனால தான் இவங்களாம் கூட நிற்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்து தாவேகாவை ஆதரித்து இருக்கிறது. எங்கள் ஆதரவு என்னங்கிறத ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். மதச்சார்பின்மை அப்படிங்கிற அந்த மகத்தான அந்த கொள்கை பின்பற்றுவது, அதை உறுதிப்படுத்துவது என்பது அது வெறும் பேச்சால் இருக்க முடியாது, செயலால் தான் இருக்க முடியும். மதச்சார்பின்மை கொள்கையில் தாவேகா உறுதியாக நிற்குமையானால் இடதுசாரிகள் நிச்சயமாக உறுதியாக ஆதரிப்பார்கள். காலம் தீர்மானிக்கட்டும், பார்க்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று. சரி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.